வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவின் சிறந்த 20 இரட்டையர் கதாபாத்திரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில் 1958ஆம் ஆண்டு வெளியான உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பார்த்திபன் மற்றும் விக்ரமன். அடுத்து 1965ஆம் ஆண்டு வெளியான எங்க வீட்டுப்பிள்ளை திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்த ராமு மற்றும் இளங்கோ. அடுத்து 1982ஆம் ஆண்டு வெளியான மூன்றுமுகம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்த அருண் மற்றும் ஜான். அடுத்து 1989ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்த அப்பு மற்றும் ராஜா. அடுத்து 1998ஆம் ஆண்டு வெளியான ஜீன்ஸ் திரைப்படத்தில் பிரசாந்த் நடித்த விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. அடுத்து 1999ஆம் ஆண்டு வெளியான வாலி திரைப்படத்தில் அஜித்குமார் நடித்த சிவா மற்றும் தேவா. அடுத்து 2001ஆம் ஆண்டு வெளியான ஆளவந்தான் திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்த விஜய் மற்றும் நந்து. அடுத்து 2002ஆம் ஆண்டு வெளியான வில்லன் திரைப்படத்தில் அஜித்குமார் நடித்த சிவா மற்றும் விஷ்ணு. அடுத்து 2004ஆம் ஆண்டு வெளியான அட்டகாசம் திரைப்படத்தில் அஜித்குமார் நடித்த ஜீவா மற்றும் குரு. அடுத்து 2004ஆம் ஆண்டு வெளியான மன்மதன் திரைப்படத்தில் சிலம்பரசன் நடித்த மதன்குமார் மற்றும் மதன்ராஜ். அடுத்து 2006ஆம் ஆண்டு வெளியான பேரரசு திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த இளவரசு மற்றும் பேரரசு. அடுத்து 2007ஆம் ஆண்டு வெளியான வேல் திரைப்படத்தில் சூர்யா நடித்த வெற்றிவேல் மற்றும் வாசுதேவன். அடுத்து 2011ஆம் ஆண்டு வெளியான சிங்கம்புலி திரைப்படத்தில் ஜீவா நடித்த அசோக் மற்றும் சிவா. அடுத்து 2012ஆம் ஆண்டு வெளியான மாற்றான் திரைப்படத்தில் சூர்யா நடித்த விமலன் மற்றும் அகிலன். அடுத்து 2016ஆம் ஆண்டு வெளியான 24 திரைப்படத்தில் சூர்யா நடித்த சேதுராமன் மற்றும் ஆத்ரேயா. அடுத்து 2016ஆம் ஆண்டு வெளியான கொடி திரைப்படத்தில் தனுஷ் நடித்த கொடி மற்றும் அன்பு. அடுத்து 2017ஆம் ஆண்டு வெளியான மெர்சல் திரைப்படத்தில் விஜய் நடித்த வெற்றி மற்றும் மாறன். அடுத்து 2019ஆம் ஆண்டு வெளியான தடம் திரைப்படத்தில் அருண் விஜய் நடித்த எழில் மற்றும் கவின். அடுத்து 2022ஆம் ஆண்டு வெளியான நானே வருவேன் திரைப்படத்தில் தனுஷ் நடித்த பிரபு மற்றும் கதிர். கடைசியாக 2025ஆம் ஆண்டு வெளியான 11 திரைப்படத்தில் நடித்த பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ். இந்த 20 இரட்டையர் கதாபாத்திரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்பதையும் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமாவின் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.